ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான, டேஸ்டான, ஹெல்த்தியான, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான, கிட்ஸுங்கள்லேருந்து பெரியவங்க வரை ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய, மணக்க மண் வாசனை மாறாத ஆற்று கெளுத்தி மீன் குழம்பு தான் ஈஸி மெத்தடில் அரைச்சி எப்படி செய்கிறதுண்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். என்னடா உயிர் மீனாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, ஆற்று கெளுத்தியில் உயிர் மீன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ எல்லாம் கிடைக்கவே மாட்டேது. அது எங்கள் நத்தத்து சைடு, கோசுக்குறிச்சி சைடெலாம் இந்த கெளுத்தி மீன்னாலே ரொம்பவே ஃபேமஸ். மதுரையிலையுமே அதிகமாக இந்த கெளுத்தி மீன் இதிலே கொஞ்சம் பெருசுலையும் கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழம்பு வச்சா அப்படியே முள்ளுலாம் ரொம்ப இருக்காது, சூப்பராக இருக்கும். அது எப்படி உங்களுக்கு இப்போ ஒரு சிலவங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலவங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களுக்காகவே ஆற்று கெளுத்தி மீனை நான் இப்போ வீடியோ போடுறேன் பாருங்கள். லைவாக இருக்குது. அது மூச்சு வாங்குது பாருங்கள். இப்போ சின்ன தட்டில் வச்சுருக்கவும் அதனால நகர முடியலை. இப்போ கொஞ்சம் பெரிய தட்டில் வச்சா சூப்பராக நீந்தி போகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மீன் வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனாலே சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு கிடைக்கும் இது. அதுபோக மற்ற நாளில் நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் நெல்பட்டையில் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு, மசாலா செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் கலந்த மல்லித்தூளில் நீங்கள் நார்மலாக எவ்வளோ ஸ்பூன் போடுவீங்களோ, நாங்கள் 5லேருந்து 6 ஸ்பூன் போட்டிருக்கோம். அரைமுடி தேங்காய் போட்டிருக்கோம். 1/2 கிலோ மீனுக்கு அரைமுடி தேங்காய் தாராளமாக போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு நல்லா அடிகனமான ஒரு கடாய் எடுத்துட்டு நல்லா தழும்ப நல்லெண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயமும் 1/4 டீஸ்பூனுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த வெந்தயமும் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும், சின்ன வெங்காயத்தில் 10லேருந்து 15, பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயமும் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ அந்த வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ நல்லா புளி பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஏற்கனவே அடித்ததில் கொஞ்சோன்னு ஒரு கப் எடுத்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு, மசாலா அரைச்சோம்ல, தேங்காய், அப்புறம் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு மசால் தூள், எல்லாம் கலந்த மல்லித்தூள் அரைச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு கப்பு நம்ம வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு, இன்னொரு நம்ம மிக்சியில் இருக்கிறத ஃபுல்லாக குழம்பு கூட்டி வச்சிடணும். அந்த குழம்பு கூட்டுறப்ப அந்த மீன் மேலே நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் உப்புலாம் போட்டு அலசி முடித்ததுக்கப்புறம் குழம்பை நல்லா கூட்டி, எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொறுண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. பிக்கிறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம், வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் தக்காளி நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளியோட ஜூசினஸ் வற்றி தக்காளியோட பச்சை வாசனத்துக்கு போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 கப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அரைச்சி வச்ச மசாலா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம கெளுத்தி மீன் ஆற்று கெளுத்தி மீனை மசால் போட்டு குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷமும் வச்சு கொதிக்க வைக்கிறப்ப உங்களுக்கு எண்ணெய் படரும். ஒரு தடவை ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் மாங்காய் நறுக்கி போட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலாட்டி இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கிறணும். நான் குழம்பு கூட்டி வச்சுருக்கிறதுலே உப்பு சேர்த்தாச்சு. மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அமர்த்திட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா மணக்க ஆற்று கெளுத்தி மீன் போட்ட மீன் குழம்பு, மாங்காய் போட்ட மீன் குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸுங்க, உங்கள் ஹஸ்பண்ட்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கீ ரைஸுக்கு சரி, நார்மல் ரைஸுக்கு சரி, இட்லி, தோசை, இடியப்பம், பரோட்டாவுக்கு ஓட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் ஆற்று கெளுத்தி
கெளுத்தி மீன் குழம்பு. உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் நாங்கள் ஆற்று கெளுத்தி மீனும் அதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் ஃப்ரையும் செஞ்சு சாப்பிட்றோம். இதே போல் நீங்களும் ஃப்ரைடே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.